தேவன் சொல்லுகிறது சில நேரங்கள்ல நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கலாம், சில நேரங்கள்ல நம்மை அதிர்ச்சியும் அடைய வைக்கலாம். ஏன்னா சாரைபாத்தை நோக்கி நீ போ அப்படின்னு எலியா தீர்க்கதரிசிக்கு சொல்லும் போது சாரைபாத்துல இருக்கிற ஒரு விதவியின் வைத்து நான் உன்னை போஷிப்பேன்னு சொல்றாரு. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, சாரைபாத்துல இருக்கிற விதவை எந்த விதவைன்னு எலியாக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி சாரைபாத்துல இருக்கிற விதவை, அதாவது போஷிக்க கூடிய விதவை, இந்த மாதிரி தீர்க்கதரிசி ஒருத்தர் வருவாரு, அவருக்கு நான் சாப்பாடு கொடுக்க போறேன் அப்படின்னு அந்த விதவிக்கும் தெரியாது. ஆனால் எதிர்காலத்தையும் முன்னே நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆல்ரெடி அறிந்திருக்கிற தேவன் ஏற்ற நேரத்துல அவரு கரெக்டா எல்லா காரியங்களையும் ஒழுங்கு பண்ணுகிறார். மிகுந்த தாகத்தோடும் பசியோடும் சாரைபாத்துக்கு போய் சேர்ந்து எனக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதே நேரத்துல குடிக்கிறதுக்கு அந்த அம்மா எடுக்கிறதுக்கு போற நேரத்துல, ஆமா அப்படியே வந்து ஒரு அப்பமும் கொடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துலதான் அந்த அம்மா அவங்களுடைய உண்மையான நிலையை என்னன்னு சொல்றாங்க. இமீடியட்டா அந்த விசுவாசத்தின் கிரியை அங்க நடக்கிறது. அதன் மூலமாக அவர்கள் ரெண்டு பேருமே போஷிக்கப்படுகிறார்கள். சில நேரங்கள்ல ஆண்டவர் சொல்ற காரியங்கள் நம்மளால நம்பவும் முடியாது. இதெல்லாம் நடக்குமா? இது மாதிரி சாரைபாத்து மாதிரி ஒரு ஊர்ல எத்தனை விதவைகள் இருக்கலாம். அந்த விதவைகள் மத்தியில எந்த விதவைன்னு நான் போய் கண்டுபிடிக்கிறது? ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க. நீல கலர் ட்ரெஸ் போட்டிருக்குமா, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்குமா, ஏதாவது ஒரு அடையாளம் சொன்னா தானே தெரியும். நான் பாட்டுக்கு போய் ஏதாவது சாரைபாத்துல எங்க போய் நான் கண்டுபிடிக்கிறதுன்னு எலியா கேட்கவே இல்லை. இதே நிலைமைதான் நமக்கும் சில நேரங்கள்ல ஏற்படும். நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். இன்னொன்னு, மிகப்பெரிய சந்தேகத்தையும் ஏற்படுத்தலாம். ஏன்னா முன்னாடி எந்த விதமான பாதையும் எனக்கு தெரியல, எந்த விதமான உறுதியும் கிடையாது. அந்த பாதையில தான் ஆண்டவர் நடத்துறாரு. அப்படிங்கிறப்ப நான் எப்படி முன்னோக்கி செல்வது என்று யோசிக்க கூடும். ஆனால் அங்கதான் ஆண்டவர் மிகப்பெரிய ட்விஸ்டும் வச்சிருப்பாரு. அங்கதான் நமக்கான ஆசீர்வாதத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. எனவே நம்ம அந்த விசுவாசத்திலிருந்து வழுகாம சாரைபாத்துக்கு போ அப்படின்னு சொன்னா இமிடியட்டா அங்க நோக்கி நம்ம போக வேண்டியதான். நம்ம போறதை பத்தி நமக்கு அந்த காரியங்களை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு போலும் தெரியாம இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் காண்கிற தேவன், எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிற தேவன், தன் பிள்ளைகளுக்காக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிற தேவனுக்கு தெரியும் யாருக்கு எந்த நேரத்துல எங்க கொடுக்கணும் அப்படின்னு. சோ நம்ம அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்ம முன்னோக்கி பயணிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே வந்து ஆசீர்வாதமாக தான் இருக்கும். மனுஷருடைய கண்களுக்கு அது வியப்பாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய கரங்களுக்கு, தேவனுடைய ஞானத்திற்கு அது எளிதானது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை.